பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுது. முந்தின பகுதியிலே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆகவே நாட்களில் பொறுமையை குறித்து நாம் அதிகமாய் வாசித்திருக்கிறோம், செய்திகள் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம், தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் எப்படி பெற்றான் என்று சொல்லலாம். பொறுமையோடு அவன் பொறுமையாய் காத்திருந்து அவன் பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைக்காக தேவன் நமக்கு சொல்லப்பட்டதான வாக்கு தத்துவம் இல்லை தரிசனம் எதுவாக இருந்தாலும் நாம் பொறுமையோடு கூட காத்திருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமாய் கர்த்தர் தருவார். அதுக்கு கூட ஒரு வசனம் உண்டு, ஆபகுக்கிலே ஒரு வசனம் உண்டு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அப்போ நிச்சயமாய் வரும், அதற்கு காத்திரு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு நம்ம பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கும் பொழுது அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது முடிவில் கடைசியில் அது தாமதிப்பதில்லை. அப்போ இதுவரைக்கும் தாமதமாக இருக்கலாம், இனி அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், தெரிந்த காரியம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துகிறவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். அப்போது பொறுமையோடு நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்ட தரிசனங்களை அவர் நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். தேவன் அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஆபிரகாம் அவன் பொறுமையாய் காத்திருந்து அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். தேவன் கொடுக்கிற தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம், தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்துவமும் தரிசனங்களும் நிச்சயமாய் பொய் சொல்லாது, இனி அது தாமதமாக இராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தரிசனமும் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களும் நிச்சயமாய் நிறைவேறும். ஆனால் அதற்கு நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். நாம் முறுமுறுக்கக்கூடாது, வாழ்க்கையிலே நாம் சலிப்பை ஏற்படுத்தக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுக்கிறதே பெரிய பாவம். தேவனுக்கு முறுமுறுக்கிறது பிடிக்காது. நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தையும் தரிசனத்தையும் இந்த நாட்களில் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி அந்த வசனத்தில் கடைசியில் முடிக்கப்படுகிறது. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியத்தை செய்வார். தேவன் சொன்ன வார்த்தை தரிசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை செய்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே,
அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சேஷமாக ஆபிரகாமை போல பொறுமையாய் காத்திருந்து நீர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும், நீர் அனுக்கிரகம் பண்ணும். இனி தாமதிப்பது இல்லை, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. உண்மையாகவே நாட்களில் அருமையான நம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீ செய்ய போகிற பிரதான காரியங்களுக்காக, நீர் சொன்ன வாக்கு தத்தத்தை, தரிசனத்தை இந்த நாட்களில், இந்த வாரத்தில் நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.